OGMI இஸ் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான மேட்ச் தான். 228 ரன்லாம் ஒரு மேட்சா அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி எங்கேயா இவ்வளோ டேலண்ட்டை வச்சுருந்தீங்க, இந்த பேட்டிங்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னு ரிக்கல்டன் ரோஹித் சர்மாவும் பொழந்த போல இருக்கே. டாஸ்லேயே வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ரோஹித் சர்மா இருக்காருன்னு சொன்ன உடனே ஸ்டேடியமே அப்படியே அதிருது. வாட் எவர் இனிமேல் வந்து நடக்க போகிற மேட்சஸ் எல்லாமே ஒரு குரூஷியலான மேட்சஸ். ஒரு 0.00 ரன் ரேட் கூட பயங்கரமான ஹெக்டிக்கான சுச்சுவேஷனை வந்து நிறைய டீம்ஸ்க்கு உருவாக்கும். அது இல்லாமல் இருந்தால் இருப்போம், இல்லைன்னா வேணாம் அப்படின்ற மாதிரி டோர்னமெண்ட்டில் இருக்க மும்பை இந்தியன்ஸு யாரை பார்த்தாலும் அடிப்பாங்க அப்படின்றதுலாம் மாற்று கருத்தே இல்லை. அந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் தான் இன்றைக்கி எல்எஸ்ஜியை பொழந்து கட்டினாங்க. எல்எஸ்ஜி ஓப்பனிங்லாம் இறங்கி நல்லா ஆடினாங்க. ஆக்சுவலாக நிக்கலஸ் பூரனா இருக்கட்டும், மார்ஷா இருக்கட்டும், மார்க்ரமா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க. அந்த சைடில் பும்ரா வழக்கம் போல் விக்கெட்லெஸ்ஸாக போனது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். என்னன்னு தெரியல அவருக்கு. மைட் பி ஒரு ஸ்ட்ராங் கம்பேக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு 9 மேட்சாக ஒரு 2-3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு அப்படின்னும் போது இட்ஸ் டஃப் டைம் ஃபார் பும்ரா. தீபக் சாகர் இவங்க எல்லாருமே ஒரு சைடு சேர்ந்து அந்த சைடில் வந்து லக்னோ வந்து ஒரு 228 ரன் அடிக்க விட்டதே நான் பெரிய விஷயம்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அடிச்சிட்டாங்க, வேறு ஆப்ஷன் இல்லை. சடனாக எல்லாரும் ஃபார்ம் பேக் வந்துட்டாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் இந்த சைடில் வந்து ரோஹித் சர்மா அப்படின்னு ஒரு ஹிட்மேன் எங்கேயா வச்சுருந்தீங்க? ஏன் அவர் ஆடவே விட மாட்டீங்க? இன்ஜுரியா இல்லை உண்மையாலுமே டீமில் ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கய்யா, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு மனுஷன் இன்ஜுரி இல்லை, ஏதோ வந்து திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இறங்கினாருங்க. ஆக்சுவலாக நான் ரோஹித் சர்மாவோட ஒரு மேட்சப் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ரிக்கல்டன் இஸ் அவுட் ஆஃப் சிலபஸ். வரபாலெல்லாம் 6-4 வேற மாதிரி ஒரு பொழந்துட்டாங்க. ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் விக்கெட் விழுந்தாலும் அசால்ட்டா 18.4 ஓவரில் முடிச்சுட்டாங்க மேட்சை. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இஸ் பேக் டு ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேல்பட்டு ஆடுற டீம் அவங்க கூட இந்த பர்டிகுலர் லீக் ஸ்டேஜஸில் ரொம்ப ரொம்ப பாவம். வேற மாதிரி ஒரு மேட்சஸாக இருக்க போது. எஸ், எனக்கு வந்து பீயிங் எ சிஎஸ்கே ஃபேன், மும்பை இந்தியன்ஸ் பேக் டு ஃபார்ம் வரும்போது உண்மையாலுமே ஒரு வேற லெவல் ஃபீல் இருக்குது. எப்பயுமே நமக்கான ஒரு எதிரி வந்து ஃபுல் பவராக வரும்போது தான் நம்மளோட ஆட்டமும் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போ தான் அந்த களமே சூடு பிடிக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இந்த மேட்ச்சில் உங்களுக்கு பிடிச்ச சிக்ஸஸ் அண்ட் மூமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி ரெகுலரான ஐபிஎல் ரிவ்யூஸை ஷார்ட் அண்ட் டிஸ்பாச் தெரிஞ்சுன்னா கார்த்திக் ரவிச்சந்திரன் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.